2 நாளா சோஷியல் மீடியா ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டு இருக்க அஜித் சாரோட இன்டர்வியூ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அஜித் சார் பொதுவா எந்த ஒரு பப்ளிக் ஒரு விஷயத்துக்குமே ஒரு கன்சர்ன், ஒரு கருத்து பதிவு பண்ண மாட்டாரு. இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருந்தா நீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த விஷயத்துல நேர்காணல் எடுக்கிறவங்க அஜித் சாரோட பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், அந்த கார் ரேசிங், அதுல பட்ட காயங்கள் என்ன மாதிரியான அடிபட்டுச்சு, இந்த மாதிரி மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தாங்க. கரு சம்பவத்தை பத்தியோ, இல்ல தமிழ்நாட்டில் நடந்த கூட்ட நெரிசலை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த அந்த 44 பேர் டெத் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை டைரக்டா கேட்கவே இல்லை. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அஜித் சாரா மனசுல ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்திருக்கும் போல. ஸோ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா இதை போட்டு உடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் இந்த பத்தி கேட்கவே இல்லாத, சம்பந்தமே இல்லாத போதும் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு இந்த டாபிக் உள்ள கொண்டு வந்துட்டாரு. முக்கியமா கவனிக்கணும், அவர் ஃபர்ஸ்ட் லைனே தெளிவா சொல்லிடுறாரு. இது ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. ஒரு தனிநபரோட காரணம் இல்ல. இட்ஸ் a கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாரு. கலெக்டிவ்னா கூட்டு, பொதுவான எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு. அரசு அதிகாரிகள், போலீஸ், உளவுத்துறை, டிவிகே, பொதுமக்கள், மீடியா, எல்லாத்துக்குமே இதுல பங்கு இருக்குன்னு சொல்றாரு. நீங்க ஏன் விஜய் அவர்களை மட்டும் கொலைகாரன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த கேள்வியை நான் பாக்குறேன். அப்படி இன்னொரு விஷயம் இருக்கு. டிவிகே கூட்டத்துல செருப்பு வீசினது அவர்கள் தொண்டர்களாவே இருக்கலாம், விஜய் ரசிகர்களாகவே இருக்கலாம் அப்படின்ற ஒருத்தவங்க சொன்னாங்க. அஜித் சார் இந்த இன்டர்வியூலயே சொல்லியிருக்காரு. ஒரு தடவை ரசிகர்னு சொல்லி கை கொடுக்கும்போது பிளேடை வச்சு அவர் கையில கிழிச்சிட்டாங்க. ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான ஒரு பதிலாகவும் நான் இதை பார்க்கறேன். இதெல்லாம் அஜித் சார் கேள்வியே கேட்காம மென்ஷன் பண்ண ஒரு